கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து உங்களுக்கு போதித்து உங்களுக்கு என்ன செய்வேன், வழி நடத்துவேன்றார். நான் வந்து பாவத்தை குறித்தோ நீதியை குறித்தோ உங்களுக்கு என்ன செய்வேன், போதித்து வழி நடத்துவேன்றார். அப்போது நமக்கு பாவத்தை குறித்து நீதியை குறித்து சொல்கிறவர் வந்து பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர் தான் இல்லையா? அது மட்டும் இல்லை, தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றார். அப்போஸ்தலர் 7:55. அப்போஸ்தலர் 7:57, 53, 37 சொல்லப்பட்டிருக்குது. அப்போஸ்தலர் 1:8 சொல்ல பரிசுத்தாவி உங்களுக்கு வரும்போது எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்கிறார். நியாயாதிபதிகள் 14:14 கர்த்தருடைய ஆவியானவர் பலமாக இறங்கினதினால் சிங்கத்தை கிழித்து போட்டான். யாரே? சிம்சோன் இல்லையா? அது மட்டும் இல்லை, கர்த்தருடைய வந்து என்ன செய்கிறான், சாட்சியாக 3 முறை அவன் ஆண்டவர்கிட்ட என்ன செய்கிறான், 3 முறை கேட்குறான். அது ஒட்டில் கடைசி 3 தடவை அவன் தோத்துற போட பிறகு ஆண்டவர் இறங்குறாருன்னு சொல்லிட்டு பிறகு பொய்யானது அலட்டினதுனால அவன் என்ன செய்கிறான், கடைசியில் உண்மையை சொல்லிடுறான். ஸோ அப்போ கடைசி அவன் கண்ணை பிடுங்கின பிறகு அவன் என்ன செய்கிறான், ஆண்டவரே ஒரு விசை நினைத்தருள் என்றான். கெஞ்சுறான் ஆண்டவரை, ஒரு விசை நினைத்தான். கடைசியில் தான் அவர் என்ன செய்தார், அந்த ஒரு விசை நினைத்தருள் அவன் கெஞ்சின பிறகு அவன் என்ன செய்கிறான், அநேக 1000 பேர் என்ன செய்கிறான், சாய்ச்சிடறான். 1 சாமுவேல் 16:14 சொல்லப்பட்டது. கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கி போச்சு. துணிகரமாக என்ன செய்தான் சவுல், பாவம் செய்யலாம். துணிகரமாக ஆவி விட்டு போச்சுன்னா நம்ம பரிசுத்தாவே நம்ம விட்டு போயிட்டாருன்னா நமக்கு அவ்வளோதான், முடிஞ்சுது, எல்லாமே முடிஞ்ச மாதிரி தான். ஆனால் துணிகரமாக பலி செலுத்தினான் சாமுவேல் வரத்துக்குள்ளே. இந்த மாதிரி கர்த்தருடைய காரியத்தில் நம்ம அசட்டையாக இராதபடி ஆவியானவருக்கு கீழ்ப்படிஞ்சு ஆவியானவர் சொல்கிறதுல காது கேட்டு நம்ம அதன்படி நடக்கணும். ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தால் தான் நம்மளால் எல்லா கிரியும் நடக்கும். ஆவியானவர் இல்லைன்னா நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. சரிங்களா? பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ளுங்க, அந்நிய பாஷை பேசுங்க, கர்த்தருக்குள்ளே கனி கொடுக்கலாக மாறுங்க. கர்த்தருக்கு பாதுகாப்பாராக. ஆமென். அல்லேலூயா.